இந்தியாவுடைய மக்கள் தொகை அதிகமாகிட்டே வருது. இந்தியாவில் ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற மொத்த மக்கள் தொகைக்கு ஈக்குவலான குழந்தைங்க பிறக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற மொத்த மக்கள் தொகைக்கு ஈக்குவலான குழந்தைங்க பிறக்கலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகைக்கு ஈக்குவலான குழந்தைங்க பிறக்கலாம். இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை இருக்கிற ஸ்டேட் எதுனா அது உத்தரப்பிரதேஷ். ஒருவேளை உத்தரப்பிரதேஷ் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு தனி நாடாக போயிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போது சைனா, இந்தியா, அமெரிக்கா, இந்தோனேஷியாவுக்கு அப்புறம் உலகத்திலேயே 5வது பெரிய மக்கள் தொகை இருக்கிற நாடா உத்தரப்பிரதேஷ் தான் இருக்குமா. ஏன்னா உத்தரப்பிரதேஷோட மக்கள் தொகை 24 கோடி. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானான்னு ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவோட பாப்புலேஷனே வெறும் 30 கோடி தான். 2050 ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவுடைய பாப்புலேஷனை விட உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் மட்டும் அதிகமான பாப்புலேஷன் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் 2050 நார்த் இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்களாம். ஆனால் சவுத் இந்தியாவில் வயசானவங்களோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிடுமா. அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் 20 வயசுக்காரராக இருந்தீங்கன்னா 2050 உங்களுக்கு 50 வயசு ஆகிடும்.